சரி, இன்றைய பாடம் திருக்குறள். திருக்குறள் யார் எழுதினா தெரியுமா உங்களுக்கு? திருவள்ளுவர். யாரு சொல்லுங்க? வெரி குட், நல்லது. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார். சரியா? இன்னைக்கு முதல் குறள் பார்ப்போம். முதல் குறள் என்னன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் நீ என்ன சொன்ன? அகர முதலை. திருப்பி சொல்லு. என்னது முதலையா? முதலைன்னா என்ன தெரியுமா உனக்கு? தண்ணியில போகுமே crocodile. உனக்கு அடிக்க வரும் crocodile. அதுதான். தமிழ் கிளாஸ்ல உட்கார்ந்து கவனி கிளாஸ். நான் துபாயில இருந்து வந்திருக்கேன். எனக்கு தமிழ் சரியா வராது. துபாயில இருந்து வந்திருக்க. சரி, எந்த ஊருக்கு வந்திருக்க நீ? தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஓகே. என்ன தாய்மொழி உனக்கு? தமிழ் இல்ல, தமிழ். தமிழ். இந்த தமிழ் வகுப்பை நல்லா கவனி, ஒழுங்கா படி, மற்றவங்களையும் கெடுக்காத. சரியா? சரி, இப்போ அடுத்ததாக இரண்டாவது குறள் பார்க்கலாம் நம்ம. சரியா? துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய தூமழை. காமிக்க உங்களுக்கு எழுதினது. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய தூமழை. என்ன பண்ணீங்க எல்லாரும்? நீ தான் மெயின். எந்திரி. என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணல. இல்ல, நான் அவனை பார்த்தேன். நான் கையை வச்சுட்டு துப்பாக்கி பண்ணியா இல்லையா? ஆனா அவளும் பண்ணினாரு. நான் ஒன்னதான் பார்த்தேன். ஆனா அவளும் பண்ணி. என்ன நீ திருப்பி திருப்பி பதில் பேசுற நீ? ஹெச்எம் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். சரி, கம்ப்ளைண்ட் பண்ணு. என்னது கம்ப்ளைண்ட் பண்ணு? அவ்வளவுதானே வேண்டாம் அவனுக்கு? மரியாதை டீச்சர் தான், மரியாதை வேண்டாம் அவனுக்கு? கிளாஸ் ஒழுங்கா கவனி, உட்காரு. இருக்கிறவங்களையும் கெடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இப்ப இதை இப்ப எல்லாரையும் தனித்தனியா நான் கேட்க போறேன். யார் சொல்றாங்கன்னு பாப்போம். சாட்சி, நீ முதல்ல சொல்லு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய தூமழை. மிகவும் அற்புதம். உட்காரு. அனு சொல்லு. துப்பாக்கு துப்பா துப்பாய துப்பாக்கு துப்பாய தூமழை. பரவாயில்ல, ஆனா இன்னும் அடுத்த வாட்டி நல்லா படிச்சுட்டு வா. அவன் கன்றாவியா சொன்னாரா? ஏன் அவளை திட்டல? என்ன டீச்சரை பார்த்து ஏன் இவ்வளவு திட்டலன்னு நீ என்ன கேட்கறியா? என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்க நீ? நீ என்ன திட்டல? ஏன் அவளை திட்டல? நீ அதுவும் மரியாதை இல்லாத டீச்சர். இது நான் ஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். ரொம்ப ஓவரா போயிட்டு. கமிஷனர் நம்ம பேசணும்ல. ஹலோ, தமிழ்ச்செல்வன் அம்மாங்களா? ஆமாங்க, யார் பேசுறது சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்ங்க. நான் தமிழ்ச்செல்வனோட டீச்சர் தான் பேசுறேன். சொல்லுங்க டீச்சர், நான் தமிழ்ச்செல்வன் அம்மா தான் பேசுறேன். மேடம், நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க பையனை பத்தி ஏகப்பட்ட புகார் வந்திருக்கு. கிளாஸ்ல அவனும் கவனிக்க மாட்டேங்கிறான், மற்றவங்களையும் கவனிக்க விட மாட்டேங்கிறான். அண்ட் போறதுக்கு படிப்புலையும் கவனம் இல்லை ரொம்ப. டீச்சர் எல்லாம் எதுக்கு பேசுறான், மரியாதை இல்லாத பேசிட்டு இருக்கான். ஹெச்எம்கிட்ட சொன்னேன், ஹெட் மாஸ்டர் சொன்னாரு இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி வார்னிங் கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ பண்றேன். அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். நாங்கள் துபாயிலேருந்து வந்திருக்கோம். அங்கே தமிழே இல்லை, அவன் படிக்கல. நீங்கள் தான் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அது சரி மேடம், உங்க பையனை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்க முடியுமா? மற்ற பசங்களை கவனிக்க வேண்டாமா? நான் பாக்குறேன். நீங்க ஒரு மாசம் டைம் தரேன், நீங்க உங்க பையன்கிட்ட பேசுங்க. அப்படியே அவன் திருந்தி வரல அப்படின்னா அப்புறம் டிசி தான் மேடம். அப்படிலாம் சொல்லாதீங்க டீச்சர். நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டி உங்கள் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், அட்மிஷன் வாங்கியிருக்கோம். வேறு ஸ்கூல்லாம் எங்களால் மாற முடியாது. நான் என் பையனை எப்படியாவது திருத்திடுறேன். வணக்கம். இன்றைய பாட்டு போட்டியின் முதல் பங்கேற்பாளர் சாக்ஷி. மாமா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடு. श्यामले मीनाक्षी
யோகிதா. இவளாவது தமிழ் பாட்டு பாடுறாளான்னு பார்ப்போம். வணக்கம், நான் ஒரு தமிழ் பாட்டு பாட போறேன். ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? யோகிதா, நான் தமிழ் பாட்டுன்னா தமிழ் பாட்டு கேட்டேன், சினிமா பாட்டு கேட்கல நானு. அடுத்ததாக அனு, வா. நீ ஆனா சினிமா பாட்டு பாடிடாதானே, நல்ல பாட்டா பாடு. காமாலம் ஜாதலம் மீமாலம் சுனாயானம் கரிவரதாகரும் நாம்புதே கருண சாரதே கமலா காந்தா. அடுத்ததாக தமிழ்ச்செல்வன் என்னத்த பாட போறானோ. முட்டை தரபட்டி திருநகு அட்டை கிருசத்தி சரவண முட்டி கொருவித்தி குருபரையன போதும். முட்டை தரபட்டி திருநகு அட்டை கிருசத்தி சரவண முட்டி கொருவித்தி குருபரையன போதும். முக்கட் பரமக்குச் சுருளி முற்பட்டது கற்பித் திருவரு முப்பட்டு முவர்க்கத் தமரருமடி பேண. முக்கட் பரமக்குச் சுருளி முற்பட்டது கற்பித் திருவரு முப்பட்டு முவர்க்கத் தமரருமடி பேண. பட்டு தலை தட்டு கடலுரு ஒற்றை கிரிவட்ட பொருளொரு வட்டப் பகல் வட்டத் திகிரில் இரவாக. பத்தற்கிற சட்டை கலவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தோடு ரக்கித் தழுவலும் ஒரு நாளே. வணக்கம். இன்றைய பாட்டு போட்டியின் ரிசல்ட்ஸ் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். 3வது இடம் செல்வி அனு. 2வதாக செல்வி சாக்ஷி. இப்பொழுது 1வது பரிசு யாருக்கு? எனக்குதான். என்னது, உனக்கா? சினிமா பாட்டு பாடிட்டு உனக்கு முதல் பிரைஸ் கேக்குதா? ஆறுதல் பரிசு தரேன், பின்னாடி வா. எனக்கு பிரைஸ். முதலாவது பரிசு பெற்ற மாணவன் தமிழ்ச்செல்வன். தமிழ் பாட்டு பாடின, மிகவும் அருமை. அவளும் தமிழ் பாட்டு பாடினாலே. நீ என்ன மாட்டடா. வணக்கம் டீச்சர், நான் தமிழ்ச்செல்வன் அம்மா. அடையே, வணக்கம் வணக்கம். நான் உங்களை நேரம் பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் நல்ல தமிழ்ச்செல்வனால இந்த ஸ்கூலுக்கே நல்ல பெருமை. டீச்சர், நீங்க உங்க கூட போன்ல பேசினதுக்கு அப்புறம் நான் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு போனேன். அவர் ஐக்யூ செக் பண்ணிட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் சொன்னாரு. இன்ஃபேக்ட் கேள்வி கேட்குற பசங்க தான் ரொம்ப டேலண்டா சயின்டிஸ்டா வருவாங்கன்னு சொன்னாரு. அதனால என்னன்னா, நான் எப்பவும் போல நான் சொல்லி தரேன், நீங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கவே. எங்களால முடிஞ்ச உதவியை நான் டெஃபினட்டா பண்றோம் நாங்க எல்லாம். இப்போ நம்ம ஹெட்மாஸ்டர் வந்து பேசுவாரு. இந்த மைக்கு. இந்தா இல்ல இந்தாவே சொல்லணும். சரி. தமிழ்ச்செல்வனுடைய இந்த வாழ்க்கை நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சின்ன வயசுல இருந்தே வெளிநாட்டுல இருந்ததுனால தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அதனால தமிழ்ச்செல்வன் இங்க வரும்போது, சென்னைக்கு வரும்போது, அவனுடைய ஸ்கூல்லையும் சரி, அவனுடைய குடும்பத்திலையும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவன் வந்து எதிர்கொள்ள வேண்டி வந்தது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து என்ன அப்படின்னா, நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழ் நம்முடைய தாய்மொழி. அதை வந்து குழந்தைகளுக்கு மறக்காம கற்றுக் கொடுங்க. அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. என்ன தமிழ்ச்செல்வன், உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமே வா போக்கும் வாங்க போங்கக்கும் வித்தியாசம். ஆமா. இனிமே வீட்டுக்கு கெஸ்ட் வந்தானா நான் வா போ சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன் வாங்க போ.